போகின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருது. இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதே. நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சரியா, ஒருத்தருக்கு இல்லை எல்லாருக்குமே வணக்கம். ஓகே ரைட். இன்றைக்கு பேர் என்ன? 2 பேர் அழகான இந்த 2 பிள்ளைகள பேர் என்ன? அபர்ணா பிரவீனா. அபர்ணாக்கு இன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா இங்கே நடக்குதாமன்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, சர்ப்ரைஸாக கொடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேயா, சரியா? அபர்ணா பிரவீனா அவங்க 2 பேருக்கும் இந்த கிஃப்டை கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முதல் 2 மாலை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களும் செய்யணும், நீங்கள் செய்யட்டாம்னு சொல்லி அப்பா அம்மாவோட கையால் இந்த மாலைகளை அவங்க 2 பேருக்கும் அணிவிக்கட்டாம்னு சொல்லி ஆண்டாள் மாலை கொடுத்துருக்காங்க. ரைட். இது அவங்களோட சார்பாக இவங்களோட தோள்களில் அணிவிக்கட்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேயா, சரி. இப்போ மற்ற கிஃப்டெல்லாம் உங்களுக்கு நான் தர முதல் இது உங்களுக்கு இன்றைய நாளுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக யார் இதை அனுப்பியிருப்பாங்கன்றத நீங்கள் 2 பேரும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேயா, யார் அனுப்பியிருப்பாங்க? எங்களோட இந்த அழகான பிள்ளைகள் 2 பேருக்கும் யார் அனுப்பியிருப்பாங்க? சுதன் மாமா எங்கே இருக்கிறார்? பாரிஸில். ஏன் அவர் வரலையா? அங்கே வேறு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இன்றைக்கி மாமாட்ட சொல்லி மாமா வர்றதுக்கு கிடைக்கல. அப்படியா? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்தா? நீங்களும் அங்கேருந்தா வந்திருக்கீங்க. ஓகே, அதனால தான் நான் சுதன் மாமா மிஸ் பண்ணுறீங்களா? சுதன் மாமா மிஸ் பண்ணுறபடியாக தான் சுதன் மாமாவன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது வேறொரு ஆள் அனுப்பியிருக்கிற மாதிரி தெரியுது. யார் அனுப்பியிருப்பாங்க? வேறு யார் ஆக்கள் அனுப்பியிருந்தால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் சுதன் மாமா தான் சொல்லுவேன். அப்படியா? சரி, அடுத்த கிஃப்ட் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒருத்தர் குறையாமல் 50,000 ரூபா கேஷ் கொடுக்கட்டாம்.
இல்லாட்டி 2 பேரும் கோவிச்சிருந்தோம் சொல்லி 2 பேரும் கோவிச்சிருந்தோம்னு சொல்லி ஆளுக்கு ஆள் 50,000 ரூபா கேஷ் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த கிஃப்ட் இருக்குது. சாக்லேட் பாஸ்கெட் இருக்குது நினைக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் தேவையில்லை, இருந்தாலும் இந்த சாக்லேட் வந்து இன்றைய நாள் வந்து இனிமையான நாளாக அமையட்டும் என்றும் ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க எங்களோட அபர்ணா பிரவீனாட புப்புனித நீராட்ட விழான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. போட கொடுங்க. ரைட், 2 பேரும் சேர்த்தா ரைட். அழகான பெரிய சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கீழே வச்சுருங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சுதன் மாமா மட்டும்தான் சொல்கிறீங்க, வேறு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அம்மா அப்பா சரி, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் அனுப்பினவங்க சில நேரம் சுதன் மாமா இல்லா வீடில் மற்றவங்க இது அனுப்பியிருந்தால் அது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குமில்ல. அடே, சுதன் மாமா மட்டும்தான் எங்களோட பிள்ளைகள் சொல்லுது, வேறு யாரையும் சொல்லலைன்னு யோசிப்பாங்களோ. குழப்புறேண்ணா நான் குழப்புறதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்கேன். சொல்லுங்கள், யார் அனுப்பியிருப்பாங்க? சுதன் சுதன் தான். சரியா? சரி, இந்த சுதன் லெசன் அப்படியா? சுஜா அது அப்படி வாரீங்களா? உங்களோட மாமாட வைஃப் அப்படியா? சரி, நான் இதுக்கு மேலே நான் உங்களை குழப்பறது விரும்பலை. ஆனால் இந்த பேப்பர் கிஃப்ட் இருக்குது, அது அந்த ஃப்ரேமில் இருக்குது, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ரேமை நான் வாசித்து உங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதில் உங்களோட 2 பேரும் குட்டி ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. வரண்டாக்கண்டு யார் அனுப்பியும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட். இது வந்து உங்களுக்கு பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி மஞ்சள் நீராடி மங்களம் தேடி வரும் கொஞ்சம் மகள்களாம் தீராத விளையாட்டையும் தினம் திகட்டாத சிறு குறும்பையும் புறந்தள்ளி பால்நிலா தாங்கம் வான்மிகிலாய் தெளிந்த வெண்பனியாய் திசைவல வென்று திரவியம் பல தேடி தெல்லு தமிழாய் மலர்கோடி சூடி மணிமகுடம் தாங்கி பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றோம் நாங்களும் சொல்லி வாழ்த்திருக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் வந்து அனுப்பினவங்களோட அம்மாட கையால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, வாங்க. சரி, இதை வந்து உங்களோட சுதன் மாமாட அம்மாட கையால் இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுங்க. இங்கே பார்த்துட்டு எங்களையும் பாருங்களேன் ப்ளீஸ். ரைட், ஓகே. சரி, இப்போ சந்தோஷமா? ஓகே, சந்தோஷமா? ஹாப்பியா? சரியா? சுதன் மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா இந்த தருணத்தில்? சரி, இந்த சுதன் மாமா இன்றைக்கு வரலையாம், பக்கத்துலேருந்து இந்த 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 கோலத்தில் பக்கத்துலேருந்து பார்க்க கிடைக்கலையான்னு சொல்லி சரியான கவலைப்பட்டு கதைச்சார். சரியா? சரி, நீங்கள் அப்போ சுதன் மாமாக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணினதுக்கு நன்றி. சரி, நாங்கள் நேரடியாக போய் மிச்சத்தெல்லாம் நாங்கள் நேரடியாக போய் சொல்லிடுறோம், நீங்கள் இடத்தை காலி பண்ணுங்க. நான் அப்படியா? சரியா? இதே மாதிரி எப்போவுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறேன். அதோடு சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைகள் இல்லையா, பெரிய ஆக்கள் ஆகிட்டீங்களா? ஸோ நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மாவோட சொல்ல கேட்டு வடிவாக நடக்கட்டுமான்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறேன். ஓகேயா? சரி, நன்றி.